நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஐயா, கார்த்தி பேசுறேன். கார்த்தி சொல்லு கார்த்தி. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நானும் லேட்டா தான் வந்தேன், இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன். அப்போ என்னால கணிக்க முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ரைட்டா தப்பான்னு தெரியல, எழுதியிருக்கிறது சொல்றேன். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மேச லக்கணத்துக்கு சூரியனும் சனியும் வந்து மிகுந்த தொல்லை தருவாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சூரியன் 1-5-9 இருந்தா நல்ல பலன்களையும் தருவார்னு சொல்லியிருக்கீங்க. சூரியன் வந்து 5ஆம் வீட்டுல அவர் சொந்த வீட்டுல ஆட்சியா இருக்காரு. அது கொஞ்சம் யோக பலனை தான் தரும்னு சொல்லியிருக்கு. யோக பலனை தரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 2ஆம் இடத்தின் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிருக்காரு. அப்ப 2ஆம் இடத்தின் வந்து அடிப்படை கல்வியா வரும். அப்ப அடிப்படை கல்வி கொஞ்சம் அஸ்தமனமானதுனால அடிப்படை கல்வி எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது மாதிரி அது குடும்ப வாழ்க்கைக்கும் அவரு 2ஆம் அதிபதி தான் குடும்ப வாழ்க்கைக்கும். சுக்கிரனும் 2ஆம் வீட்டோட அதிபதி, அவரும் அஸ்தமனம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து லக்னத்துல இருந்து 7ல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அது கலத்திரஸ்தானத்துல 2மே தீய கிரகங்கள் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை கண்டிப்பா பாதிப்பு உண்டாயிருக்கும். திருமணம் ஆயிருந்தா பாதிப்பு உண்டாயிருக்கும், இல்லைன்னா திருமணம் ஆகுறதுல காலதாமதம் இது மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார். அதுக்கடுத்து 6ல் புதன் இருக்கிறதுனால மாமன்மார்கள் நல்ல சிறப்புடையவர்களாகவும் இருப்பாங்க, நல்ல கலைகளை கற்றிருப்பாரு. அதுக்கடுத்து செவ்வாய் வந்து நான் குறிப்பெடுத்ததுல நீங்க சொல்லியிருந்த குறிப்புலையும் பார்த்ததுல செவ்வாய் வந்து 3, 6, 7, 8, 9, 10, 12 இதுல எதுல இருந்தாலும் நிலம், பொருள், மனை, குடும்ப நாசம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதுபோல செவ்வாய் வந்து 7லயும் இருக்காரு. அவரு கலசரச அனவா இதுக்கு தீய கிரகமா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை பிளஸ் குடும்ப சிதைவு, பொருள் செலவு இது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் வீடா சனி வீடு வர்றதுனால தவறான நண்பர்கள் பழக்க வழக்கத்தால் ஏற்பட்டு அதனால தொழிலும் அதே மாதிரி தவறான தொழில் செய்யலாம். கொலை, கொள்ளை, உயிர் சிதைவு போன்ற தொழில்களுக்கு அப்படி ஏதாவது மாற்றாப்புல இருக்கும். லாபம் இருக்குமா? லாபம் இவருக்கு செய்யற தொழில லாபம் இருக்குமா? ஐயா, அது எப்படி கணிக்கணும்னு எனக்கு தெரியல. பரல்கள் எதுவும் நான் சரியா பார்க்க முடியல. பரல்கள் தேவையில்லை, லாபம் கிடைக்குமா தெரிஞ்சவங்க சொல்லலாம், மற்றவங்களும் சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன், எழுதினதை சொல்லிடுறேன். குரு 8ல் இருக்கிறதுனால தீய மனைவி நிறைந்த அவமும் பொருள் சேதம் ஏற்படும். அதுக்கடுத்து 7க்குரியவன் 11க்குரியவனும் சேர்ந்து இருக்கிறதுனால இருதார யோகமும் இருக்கிறதா நோட் பண்ணி எழுதியிருக்கேன். எனக்கு இது சரியா தவறான்னு தெரியல, என்னால முடிஞ்ச அளவுக்கு கணிச்சிருக்கேன். அது சரியா தப்பா நீங்க தான் சொல்லுங்க. கரெக்ட். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வேற யாரு இருக்கீங்களா? ஐயா, நான் இப்பதான் வந்தேன் வாசுதேவன், லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். சொல்லுங்க ஐயா. நான் வந்துட்டேன். அவருக்கு ஆக்சுவலி எல்லாம் நெகட்டிவா சொன்னாங்க, ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு. தாயார் ஸ்தானம் வலுவாக இருக்குங்க. 4 கூடயும் 6ல லக்னத்திற்கு 9ல நல்ல நிலை இருக்கிறாரு. ஓகே. அம்சத்துல குரு, ராகு இணைவு மருத்துவ படிப்பு அல்லது அதற்கு நிகரான படிப்புக்கும் வாய்ப்பு உண்டுங்கய்யா. எப்படி சொல்றீங்க மருத்துவ படிப்புன்னு எப்படி சொல்றீங்க? அதுல ஆக்சுவலி அம்சத்துல அவருக்கு நல்லா இருக்கு பாருங்க. கிரக விளக்கத்தை சொல்லி நீங்க கருத்து சொல்லுங்க. கருத்து சொல்லிட்டீங்க, அது கரெக்ட். அந்த கரெக்டானது சும்மா கெஸ்ல அடிக்க கூடாது. இல்ல கெஸ்ல இல்லைங்க, அம்சத்துல நான் ஆக்சுவலி இப்பதான் ரோட்ல இருந்து வந்துட்டு ஓரத்துல நின்று பேசிட்டு இருக்கேன், உள்ள நுழைஞ்சிட்டேன். அம்சத்துல வந்து 4ஆம் இடத்துல இருங்க, வேற 2-3 கிரகம் எழுதி வச்சிருக்கேன், நான் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டேன். அம்சத்துல நல்ல நிலையில இருக்குங்க, குரு செவ்வாய் ராகு இணைவு இருக்குங்கய்யா. அது வந்து குரு செவ்வாய் குருவும் செவ்வாய் இணைஞ்சா மருத்துவ படிப்பு இருக்குன்னு நம்ம மூல நூல்ல நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்கய்யா. அப்புறம் இளநிலை கல்வியும், ஏன்னா அது இதுல இருந்து குரு வந்து 2ஆம் இடத்தை பாக்குறதுனால லக்னத்துக்கு 2ஆம் இடம் பாக்குறது, அந்த இளங்கல்வியும் நல்லா இருக்கு. அதனால இது பிக்கப் ஆயிருக்குன்னு நான் நினைச்சு அதை எழுதி வச்சிருக்கேன் அந்த பாயிண்ட.
கண்டிப்பா அவர் சரி அப்படிதான் சரி சரி இருப்பாரு, அல்லது அதுக்கு நிகரான படிப்புல இருப்பாருங்க, அல்லது ஆராய்ச்சி படிப்பு அப்படி ஏதாவது இருக்க மாதிரி இருக்கு அதுல. சரி சரி சரி. மருத்துவ சம்பந்த ஆராய்ச்சியில் இருக்கலாம். அப்புறம் வேற அவருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதியோ அல்லது அதற்கு இணைவான வியாதியோ வர வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு 5ஆம் இடத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் இணைவு. அது சுக்கிரன் வந்து அதிசாரம் வாங்கின ஒரு சுக்கிரன். அது அந்த தொந்தரவு கொடுக்கும்னு பாயிண்ட் இருக்குங்க. ஓகே, அடுத்து அடுத்து சனி வந்து 3ஆம் இடத்தை பார்த்து லக்னத்தை கெடுக்குது. அதே சனி அவருக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குது. அது வந்து அந்த குடும்ப அமைப்புல ஏதோ கொஞ்சம் சிக்கல் வர மாதிரி இருக்கு. அதே இது அவருக்கு ஒருவேளை காதல் திருமணம் நடந்து பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதுல இருக்க மாதிரி இருக்குங்க. வேற என்ன இருக்கா? இனிமே அப்புறம் அந்த வேற அவருக்கு வந்து சுபர் பாவர்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப நடக்கிற திசை செவ்வாய் திசை. செவ்வாயும் வந்து அவருக்கு நல்ல திசை இல்லைங்கய்யா. செவ்வாய் வந்து அவருக்கு அவயோகியா இருக்கிறாரு. முடக்கு ராசி வந்து மேசத்துல பரணி 2ஆம் இடம் அப்படி இருக்குது. ஓகே. திதி சூனிய ராசி தனுசு மீனம் இருக்குது. ஓகே. திதி சூனிய கிரகம் குருவாய் இருக்குங்க அதுல. ஓகே. வேற நிறைய பாயிண்ட் எழுதியாச்சு, எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாரும். இல்ல, எல்லாரும் சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? இப்ப நான் சொல்ல போறேன், அவங்க நினைச்சது நானும் சொல்ல போறேன். சரிங்க, உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் இல்லைங்களா அதுக்கு? இல்ல இல்ல, அவங்க மேக்சிமம் எல்லாமே 60% 70% கரெக்டா சொல்லிட்டாங்க. சரிங்க, என்ன 10% அதுல 70% சொல்லிட்டீங்க. இந்த ஃபைன் டியூன் நீங்க தான். ஆமா. வேற என்ன இருக்கா? ஆனா ஆக்சுவலி பொதுப்படையான பாயிண்ட் இந்த ஜாதகம் கொஞ்சம் சுமாரான இது மாதிரி தான் தெரியுதுங்க. அதாவது கலத்திரத்திலையும் இதுலயும் கலஸ்தரத்துல. ஆமாங்க சார். யாரு சார்? வெங்கடேசன் சார். சொல்லுங்க வெங்கடேசன், மைக்கு கொஞ்சம் கரெக்டா வைங்க, நீங்க பேசுறது கரெக்டா ஆடியோ விசிபிளா இல்ல. நெட்வொர்க் இஷ்யூ சார். இப்ப கரெக்டா கேக்குதுங்களா? சொல்லலாமா? இப்ப கரெக்டா கேக்குது, இதே மாதிரி பேசுங்க. ஜாதகர் வந்து அரசு பணி செய்வார் சார். ஜாதகர் அரசு பணி செய்வாரு. 5ல சூரியன் இருக்கிறதுனால புத்திர தோஷமும் இருக்கு. இல்லங்க, 7ஆம் அதிபதி 2. இப்ப கிரகத்தை சொல்லிட்டு பாயிண்ட் சொல்லுங்க, அல்லது பாயிண்ட் சொல்லிட்டு கிரகத்தை சொல்லுங்க. அரசு பணி செய்வார் அப்படின்னா எதை வச்சு சொல்றீங்க? 5ல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால, 5ல சூரியன் உச்சமா நீங்க அடுத்த வாரம் பேசுங்க, அடுத்த மாசம் பேசுங்க. ஆட்சியா இருக்கு. நீங்க பேசுறது சரியா கேட்கல, கரெக்டா பேசுங்க, இல்லாட்டி வேணாம், அடுத்த வாரம் பேசுங்க. அடுத்த ஆளு வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது? சரி, நம்ம பாயிண்ட்க்கு போயிடுவோம். ஓகேவா? நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன் சார். யாரா சொல்லுங்க சார். இன்பசேகரன் சொல்லுங்க சார். சார், 5ஆம் அதிபதி சூரியன் 5லே ஆட்சியில இருக்கனால அவருக்கு வந்து பூரிய புண்ணிய பலன்கள் உண்டு. அதனால தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உண்டு. இல்ல, பூர்வ புண்ணிய சொத்துக்களை இழந்திருப்பாருன்னு இருக்குங்க 5ல சூரியன் இருந்து. ஆட்சியில இருக்காருங்களா, அதனால சொல்றேன். அதே மாதிரி 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து 9ல இருக்காரு. அதனால அவங்க வீடு வாங்கலாம், நிலபலன்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு நல்ல சொத்து அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 8ஆம் அதிபதி செவ்வாய் 7ல ராகுவோட இருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து முதல் கல்யாணம் வந்து பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கை துணையில பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்காது. ஆனா மறுமணம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்புறம் 10ஆம் அதிபதி சனி 11ல இருக்காரு. ஆனா சனி வந்து மேசராசிக்கு பாதகாதிபதி. அது சொந்த தொழில் செய்வாரு. அது வந்து லாபமா இருக்கும்னு தெரியல. ஏன்னா பாதகாதிபதி இருக்கனால அவர் லாபமா இருக்கும். நார்மலா லாபம் இருக்கணும் அது. பட் இப்ப பாதகாதிபதினால லாபம் கொடுப்பாரான்னு தெரியல. ஓகே ஐயா, எனக்கு அது ரிவர்ஸா தோணுது, சொல்லட்டுமாங்க ஐயா? சூரியனும் சுக்கிரன் இணைவை சனி வந்து 7ஆம் பார்வையா நேரடி பார்வையை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்களை எல்லாம் இழந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுங்கய்யா. ஓகே ஓகே, சரி சரி சரி. தந்தை மகன் உறவு நல்லா இருக்காதுன்னு தோணுது சார் எனக்கு. தந்தை மகன் உறவு, ஏன்னா சூரியனும் சனியும் பாத்துட்டாங்க. தந்தை மகன் உறவு வந்து அந்த சிறப்பா இருக்காது. ஏன்னா பாதகாதிபதி தந்தையை பாக்குறதுனால அப்படி அந்த கருத்துல சொன்னேன் சார். ஆமா சார், இது கரெக்ட் சார். தந்தை மகன் உறவு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சார். சரி சரி சரி. அடுத்து வேற அவ்வளவுதானா? வேற என்ன யோகம் இருக்கா? தாயார் தான் அவருக்கு நல்ல யோகங்கய்யா. தாயார் ஸ்தானம் தான் நல்லா இருக்கு. 4 குடையவன் வந்து 9ல இருக்கிறாரு. அது ஒண்ணுதான் அவருக்கு சாதகமான ராசியா தோணுதுங்க. வேற என்ன யோகம் இருக்கா? யோகம் அதாவது மொத்தம் 300 வகையான யோகம் இருக்கு. நம்ம யோகத்தை பத்தி நடத்தல, இருந்தாலும் நீங்க வந்து படிச்சிருக்கலாம். யோக தீபிகா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. இந்த புத்தகத்தை வந்து நம்ம வெங்கடேசன் வாங்கியிருக்காரு. மிக அற்புதமா இருக்கு. யோக தீபிகா விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த புத்தகத்துல 50 யோகத்தையும் தொகுத்து வந்து மாதேஷ், ஆத்தூர் மாதேஷ் ஐயா வந்து வெளியிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பரிந்துரை செய்யறேன், வாங்கிக்கோங்க. இந்த புக்கு 400 ரூபாய் தெரியுதா? அனுப்பி வச்சிருங்கய்யா, வாங்கிக்கலாம். உங்க நீங்க ஒரு 100 ரூபா கூட்டு வச்சு எங்களுக்கு விருப்பமானவங்க யோகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சாதே இதுல யோகா இருக்கா அப்படின்றத கணிக்க முடியும். இத்தனை பாயிண்ட் நீங்க அனுப்பின புத்தகத்துல இருந்தாங்க எடுத்தோம். அதனால இல்ல, இப்ப யோகத்தை பத்தி நமக்கு தனியா ஸ்பெஷலா படிக்கணும். ஒரு MBBS படிக்கிறவரு அனாட்டமி, பாடி அனாட்டமியை பத்தி ஃபுல்லா படிப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலா ஒண்ணு படிப்பாரு, ஹார்ட்டுக்கு மட்டும். அப்படி இதுக்கு மட்டும் என்னது, காது மூக்கு தொண்டை, அப்புறம் ஈரலுக்கு மட்டும் தனி டாக்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியா ஸ்பெஷலா படிக்கணும். இது வந்து MBBS மாதிரி நம்ம படிக்கிறது, பொதுவாக படிக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, யோகத்தை பத்தி மட்டும் படிக்கணும். இதுல யோகமும் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இருதாரமோ யோகம் உண்டு என்று அனைவரும் சொல்லிவிட்டீர்கள். உண்மையிலே அவருக்கு இருதார யோகம் இருக்கு. உங்களுடைய விளக்கம் எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் அப்படியே புல்லட்ல இருந்து வர்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அது இல்ல, ஆனா சொல்லிட்டீங்க இருதார யோகம் இருக்கும்னா அது கரெக்ட். அந்த ஏன் அப்படின்றது சொல்லல. 2 ஏழில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் வீட்டோன் நீச்சமானாலும் அஸ்தம் பெற்று சத்ரு வீட்டுல இருக்கிறதுனால 2 திருமணம் இருக்க வாய்ப்பு உண்டு. சொல்லுங்க. 2 ஏழுக்குரியவனை தீய கிரகங்கள் பார்த்தால் 2 மனைவி உண்டாகும். 2 ஏழுக்குரியவனை தீய கிரகங்கள் பார்த்தால் 2 மனைவி. சரி சரி. என்னென்ன கிரகம் பார்க்குது? சனி, சனி இங்க வந்து நல்லா தானே இருக்காரு. 10க்கு 11க்குரியவரு பாதகாதிபதி இல்ல சார். இந்த பதில எதிர்பார்த்தேன். வெரி குட், சூப்பர். எல்லாரும் கை தட்டுங்க. ரைட். அடுத்து சார் உமாபதி பேசுறேன், கேக்குதுங்களா சார்? 8ல் குரு இருக்கிறதுனால குரு வர்க்கோத்தம அடைஞ்சிருக்கு சார். கரெக்ட் கரெக்ட். இது இந்த பாயிண்ட் யாருமே சொல்லல. குரு வர்க்கோத்தமா. இருங்க சுபா, அமைதியா இருங்க, அவர் சொல்லட்டும். ரொம்ப தூரத்துல பேசுறாரு, சென்னையில இருந்து. சொல்லுங்க. 8ஆம் பாவம் வருவதால் அது பலமாக மாறுகிறது. அது பாவமா நல்ல பாவமா மாறுது. அவரு நல்ல புத்திசாலியா இருப்பாரு. நல்ல ஆயுள் பலம் அதிகம் அவருக்கு. அவரு கல்யாணம் இது வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்காது இது வரைக்கும். 2வது ராகு திசை வரும்போது இப்போ ஓகே
ராகு திசையில வந்ததுன்னா அவரு வந்து திருமணம் நிச்சயமா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7 ராகு. என்ன மாதிரி திருமணம் பண்ணுவாரு அவர் வந்து திருமணம் பண்ணா யாராவது ஏற்கனவே திருமணம் வயசு ஆகாத திருமணமா இருக்குங்க, லேட் மேரேஜ் தான் நடக்கும் அவருக்கு. காதல் திருமணமா இருக்குமையா சொல்லக்கூடாது, அடிச்சு சொல்லணும். காதல் திருமணத்திலே ஒரே ஜாதியில பண்ணுவாங்களா வேற இதுல பண்ணுவாங்களா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். ஐயா லவ் மேரேஜ் தான் பண்ணுவோம். ஏன்னா 5 சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகத்திலங்கயா சூரியன் வந்து 5ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட திருமணமா தான் காதல் திருமணமா இருக்கும். வந்து சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஐயா காதல் திருமணம் ரைட்டு. ஒரே ஜாதியில காதல் திருமணம் பண்ணுவாங்க, வேற வேற ஜாதியில பண்ணுவாங்க, வேற ஜாதியில பண்ணுவாங்க. அனைவா முஸ்லீமா இருக்குங்க. அதான் கேக்குறேன், ஜாதி விட்டு ஜாதி பண்ணுவாரா? ஜாதி விட்டு ஜாதி பண்ணுவாருங்க. ரைட் ரைட். 7ல செவ்வாய் ராகு இருக்காங்க. 7ல ராகு செவ்வாய் இணைஞ்ச அது வந்து முஸ்லீம் தாங்கய்யா. சரி 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 சரி. அல்லது கேது இருந்து நட்சத்திரத்துல இருக்காருங்க ஐயா. ராகு வந்து செவ்வாயோட சாரத்துல இருக்காரு. ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, வேற கருத்து சொல்லுங்க ஐயா. கரெக்டா சொல்றாரு, சொல்லுங்க. கேதுவும் செவ்வாய் ராகும் கேதுவும் பாக்குறதுனால, அதாவது இந்து மதம் இல்லாத எந்த மதமாவும் இருக்குங்கய்யா. ராகு வந்து முஸ்லீமை டினோட் பண்ணுது, கேது வந்து கிறிஸ்டியனை டினோட் பண்ணுது. ஆனா 2 பேரும் அந்த இடத்த பாக்குறதுனால எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம், அதர் தேன் இந்து மதங்கய்யா அது. சரி, அடுத்து சூப்பர்யா. கரெக்ட். மருத்துவர் வேலை செய்வார், டாக்டர் இருப்பார் சார் அவரு. எப்படி 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 அதான் நம்ம சொன்னேங்க. சூரியன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்காருங்க. சூரியன் சிம்மத்துல சிம்மம் வளர்த்திருச்சுங்க. சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சிம்மம் வளர்த்திருச்சு. சுக்கிரனை வந்து அஸ்தங்கம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால சூரியன் வந்து ஒழுவாயிட்டாரு. செவ்வாய் வந்து இன்னொரு மருத்துவ கிரகம். அந்த மருத்துவ கிரகம் போய் நவாம்சத்துல ஆட்சி உச்சம் பெற்ற தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காருங்கய்யா. அது ராகுவோட மருத்துவத்துக்குள்ள ராகுவோட இணைஞ்சி நவாம்சத்துல இருக்காரு. அதனால சூரியனும் செவ்வாயும் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால இவரு மருத்துவருங்க. சூப்பர் சூப்பர். அவர் குருமங்கள யோகம் இருக்கு அதுல அர்த்தத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதால குருமங்களுக்கு தான் நல்ல ஒரு வித்தக்காரனா இருப்பாரு. ஓகே, எல்லாரும் பேசக்கூடியவரா புகழ் வாய்ந்தவரா இருப்பாரு. சரி சரி. வேற வேற ஐயா, வேற யோகம் என்ன இருக்கா? வேற யோகம் இன்னொரு நாளைக்கு நம்ம யோகத்தை பத்தி மட்டும் நடத்துவோம். அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா சந்திரனுக்கு 12ஆம் இடம் இருந்த சகட யோகம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அது கரெக்டானு தெரியல. சந்திரனுக்கு குரு 12ஆம் இடத்துல வராரு இல்லைங்களா சார்? சந்திரன்ல அங்க எண்ணிட்டே வரும்போது 12ஆம் இடம். உங்க பேர் துளசி மோகன் சார். துளசி மோகன் சார், ஷிமோகா. எதுக்கு நீங்க முன்னாடியே சொல்லல? செல்லாது சார், நான் எழுதி வச்சிருக்கேன் சார். நான் ஆக்சுவலா நான் இப்ப திரும்ப பத்திரமா வச்சுக்கோங்க, பீரோக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. அதுதான் சார் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். எனக்கு அந்த இப்ப சிந்திச்சிருக்கீங்க, இப்ப சிந்திக்க கூடாது. வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்கேன் சார் அது. ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.